வாழ்க்கையில வரக்கூடாத நேரத்துல வந்துட்டு போகும், வர வேண்டிய நேரத்துல வரவே வராது. தப்பாவது நினைச்சுக்காதீங்க, நான் தூக்கத்தை தான் சொல்றேன். ராத்திரி நல்லா எவ்வளவு வேலை பார்த்து வந்து பாயில படுத்தாலே வந்து தொலைக்காது, பெட்ல படுத்தாலே வந்து தொலைக்காது, ஏசி போட்டு அழகா எல்லாத்தையும் சாத்திட்டு படுத்தாலும் வரவே வராது. ஆனா நமக்கு ஏதாச்சும் அர்ஜென்டா மதியத்துல கிளம்பி போற வேலையா நம்ம இருப்போம், இல்ல வேற ஏதாவது படிக்கிற இடத்துல காலைல எக்ஸாமா இருக்கும், மதியத்துல சாப்பிட்டு படிக்கலாம் நம்ம உட்கார்ந்தோம்னு சொன்னா அப்ப நம்ம கூப்பிடாமலேயே ஆளா வந்து அப்படியே சொக்கி இழுக்கும். முக்கியமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல, முக்கியமான சார் கிளாஸ் நடத்துறப்ப, முக்கியமான பரீட்சை எழுதுறப்ப தூக்கம் தொலைச்சிரும். ஆனா நைட்டு இவ்வளவு வேலையை நம்ம பார்த்துட்டு போய் தூங்கணும், காலைல கருக்கெல்லாம் எந்திரிக்கணும், வேலை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா அந்த கருமம் உங்களுக்கு வரவே வராது. பல பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்ப நீங்க என்னதான் 1000 மெடிசன் என்னமோ சொல்றாங்க, நீங்க பூண்டுல பால்ல வந்து பூண்டை போட்டு குடிங்க, என்னென்னமோ நிறைய சொல்றாங்க, கசகாசா குடிங்க, ஏகப்பட்டது இருக்கு ஸ்லீப்பிங்க்கு. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் நைட்டுல பல பேருக்கு நீங்க தூக்கம் வர மாட்டேங்குது. யாச்சும் இந்த நினைச்சுக்கிட்டு 10,000க்கு இந்த தூக்கமின்மையோட ஃப்ரெண்ட் ஓவர் திங்கிங், அதுவும் சேர்ந்தே வந்துருது. ஓவர் திங்கிங் பண்றதால தூக்கம் வர மாட்டேங்குதா, இல்ல தூக்கம் வரதால ஓவர் திங்கிங் பண்ற மாதிரியே கண்டுபிடிக்க முடியல. அதனால கடவுள்கிட்ட முதல்ல காசு பணத்தை கொடு, பெயர் புகழ் கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கத்தை கொடுன்னு வேண்ட அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் வந்துட்டான். முதல்ல நல்ல தூக்கம் இது மனிதனுக்கு மிக 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 முக்கியம். 8 மணி நேரமாச்சும் குறைந்தபட்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் தூங்கறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தூங்குங்க. ஏன்னா நீங்க தூங்கினால் மட்டும்தான் உங்களுடைய மூளை, உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் நீங்க தூங்கும் போது அது ஓய்வெடுத்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். அப்ப நீங்க அடுத்த நாள் வேலையை சரியாக செய்யணும்னு சொன்னா, அதை குறைபடி இல்லாம நீங்க உருவாக்கணும்னு சொன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய மைண்டுக்கும் உடலுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னைக்கு நான் முடிக்கிறேன்னு உட்காந்து 2 நாள் உட்காந்தீங்கன்னா 3வது நாள் வேலை உங்களால செய்யவே முடியாத அளவுக்கு உங்க உடலும் மனதும் சோர்வு அடைஞ்சிரும். அதனால முதல்ல நல்லா நேரம் தூங்க பாருங்க, மனசு அமைதியா வச்சுக்கோங்க, ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஒன்னும் பெருசா எதையும் நம்ம எடுத்துட்டு போக போறது இல்லை, எதுவும் விட்டும் போயிட போறது இல்லை. தயவு செஞ்சு எதையும் பத்தி யோசிக்காம அமைதியான ஒரு மனநிலையில படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணவை போல ஒரு மனிதனுக்கும் உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் உறக்கம் என்பது மிக 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 முக்கியம்.